145:18 சொல்லுகிறது வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். அப்போ ஏசப்பா உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் பக்கத்தில் அருகாமையில் வந்துடுவார். உங்கள் அருகாமையில் வந்திருக்கும்போது நீங்கள் என்ன விண்ணப்பம், உங்களுடைய என்ன கவலை, உங்களுடைய என்ன வேதனை, என்ன கண்ணீரை நீங்கள் சொன்னாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, கூக்குரலிட்டாலும் சரி, நோக்கி கூப்பிட்டாலும் சரி, அவர் எங்கே இருக்காரா? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போதே அவர் எங்கே வந்துடுறாரு? உங்கள் பக்கத்தில் வந்துடுறாரு, சமீபத்தில் வந்துடுறாரு, அருகாமையில் வந்துடுறாரு. உங்கள் அருகாமையில் வந்து நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ, என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, என்னெல்லாம் புலம்புறீங்களோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கார். கேட்டுக்கிட்டே இருக்கிறவர் சும்மா போயிடுவாராங்க. இந்த உலக தகப்பன், இந்த உலக தாயே உங்களுடைய புலம்பலையோ உங்களுடைய கஷ்டத்தையோ கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய ஓடி வரும்போது, உங்களுடைய பரம தகப்பன், உங்களை படைத்த தெய்வம், நீங்கள் வேதனைப்படுகிறதையும் நீங்கள் கவலைப்படுகிறதையும் நீங்கள் கேட்கிற விண்ணப்பத்தையும் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா? சரி, நான் கேட்டுட்டேன்னு பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம்னு சொல்லுவாரா? இல்லை. உங்களுக்கு அந்த சூழ்நிலையில், அந்த ஜெபத்தில், அந்த காரியத்தில் தேவனால் என்ன செய்ய முடியுமோ அவருடைய 100% போட்டு அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கவும், ஜெயத்தை கொடுக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கவும் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடாத தெய்வம். உங்களுடைய ஜெபங்களை கேட்டுட்டு, உங்களுடைய புலம்பல்களை, அழுகைகளை கேட்டுட்டு அவர் விட்டுட்டு போகிற தெய்வமே கிடையாது. அவர் மனுஷன் அல்ல, அவர் மனது உருக்கமுள்ள தெய்வம். உங்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வம், உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம், உங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தெய்வம், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்போ நீங்கள் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது, முழு மனசில் இருந்து அவர் எனக்கு பதில் கொடுப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு சுகம் தருவார், அப்படி என்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் அவரை கூப்பிடும்போது உங்கள் அருகாமையில் வந்து, உங்கள் பக்கத்தில் வந்து, உங்கள் நடுவில் வந்து, உங்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு செவி சாய்த்து, உங்களுடைய அழுகையை கேட்டு, உங்களுடைய கூக்குரலை கேட்டு, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாரா? எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்கள், உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, என் உள்ளத்தில் வாங்கப்பா, ஏசப்பா என் மத்தியில் வாங்கப்பா, என் ஜெபத்தை கேளுங்கப்பா, என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, என் கண்ணீரை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடும்போது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு வெற்றி கொடுப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். மனிதர்களை நோக்கி கூப்பிட்டா சில நேரங்களில் பதில் வரும், சில நேரங்களில் பதில் வராது. அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள் அநேகம் உண்டு. ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் ஒருவரையும் தள்ளிவிடாத தெய்வம், அனைவரையும் அவரிடமாய் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம். அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க.